இதுல பிஜேபி ஒரு குழு வந்ததெல்லாம் இப்போ பெரிய விவாதம் ஆயிருக்கிறது. மணிப்பூருக்கு போனீங்களா, அல்லது அத்ராஸ், கும்பமேளா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. அன்னைக்கெல்லாம் பிஜேபி குழு போட்டிருக்கா, ஏதோ தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்க மாதிரி இன்னைக்கு ஒரு குழு போட்டு இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சந்தேகத்தில் இருப்பாங்க. இப்ப மணிப்பூருக்கு போனீங்களா, இங்க வந்தீங்களேன்னு கேட்டார் இல்லையா சிஎம். ஆமா இல்லையா. அப்ப கள்ளக்குறிச்சிக்கு போனாரா சிஎம்? இங்க போனாரு. கள்ளக்குறிச்சியில 66, இதோட கூட அதிகம். அது வந்து விஷச்சாராய கள்ளச்சாராய வழக்குல அரசின் பிழை. வேற ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா? மணிப்பூர் அதை விட மோசமானது. நான் முதல்ல முடிச்சிடறேன். நிர்வாணப்படுத்தி ரோட்டை கத்திக்கிட்டு அமர்க்களம் பண்ணிக்கிட்டு போறாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது ஏன் பிரதமருக்கு அது வந்து உடனே அங்க போகணும்னு தெரியாதா என்ன? ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போல இங்க ராத்திரி 1 மணிக்கு வந்தாரு? அதே மாதிரி தான் இது. சரிங்களா? இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. அதான் சார், மணிப்பூருக்கு போயிருக்கணும்ல. இப்படி ஒரு குழு ஹேமமாலினி மேடம் அவங்க தலைமையில இங்க அனுப்பின மாதிரி அங்க போயிருக்கலாம். கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போயிருக்கணுங்கிற மாதிரியே மணிப்பூருக்கு பிஎம் போயிருக்கணும். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. இல்ல சார், நம்ம பதிலுக்கு பதில் பேச வேண்டாம் சார். உங்கள் சௌரியத்தை நான் பேச முடியாதுங்க. ஏன் பதில நீங்க தீர்மானிப்பீங்களா? பாண்டே பெட்டின் பொருள மாதேஷ் வந்து தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. சிஎம் என்ன கேக்குறாரு? பதிலுக்கு பதில் நீங்க வச்சாலா? உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறேனா? அங்க என்னவோ அது ஏன் சௌரியங்க. நான் பதில் கேள்வி எழுப்பேன், பதிலுக்கு பதில் சொல்லுவேன், பதில் சொல்லாம இருப்பேன். உனக்கு கம்பெனிக்காரருக்கு என்னடா லிங்க்? பதிலடி கொடுப்பேன். இல்ல பாண்டே சார், பதில கடந்து போவேன். உங்க கருத்தை தான் நான் பதிவு. நீங்க நினைச்சிட்டீங்க நீங்க எல்லாம் மைக் நிட்டும்போது பேசணுமா? உங்களுக்கு ஏன் திமுகவுடைய உதாரணமோ திருமாவளவன் உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஏன் பயம் வருது? எனக்கு பயம் இல்ல சார். அப்புறம் ஏன் பதறீங்க? வேகமா குழு வேகமா வருது. ரிப்போர்ட்டை வந்து தமிழக அரசுக்கு எதிராக இந்த ரிப்போர்ட்டை சிஎம்கே அனுப்புறாங்க. அதை அனுப்பிட்டு உங்க குறைகள் எல்லாம் இதெல்லாம் இருக்கு, சரிப்படுத்திக்கோங்க கொடுத்திருக்காங்க. அது பதில் பொலிட்டிக்கலா செய்றாங்க. ஆமான்ற அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் முதல் வரி சொல்றதா மத்தவர் பேசுறேன். உங்களுக்கு புரியுங்களா? நான் கேக்குறேன், ஒரு விசாரணை ஆணையம் தமிழக அரசு அறிவிச்சதுல நீங்க காட்டுங்க அவங்களுடைய வரையறை என்னன்னு. நீங்க எனக்கு இப்ப சொல்லணும். உங்க இப்பதான் சார் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் போயிட்டு வந்தீங்க? உங்க வரையறை என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன வேலைன்னே சொல்லல. நீங்க வேலையை முடிச்சு வந்துருவீங்களா? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நீங்க சப் எடிட்டரா, ரிப்போர்ட்டரா, கேமராமேனா, எடிட்டரா சொல்லவே இல்ல. நீங்க போய் வேலையை முடிச்சு வந்துட்டீங்க. போய் பேட்டி கொடுத்து வந்துட்டீங்க. என்ன பண்ணீங்க நீங்க? உங்க வரையறை என்ன? முதலமைச்சர் கருத்து சொல்லிட்டாரு. அமுதா ஐஏஎஸ் உட்பட மொத்தம் டிஜிபி அத்தனை கருத்து சொல்லிட்டாங்க. விசாரணை ஆணையம் இப்ப நாங்க என்னங்க விசாரணை பண்ணோம்? நாங்க நம்பணுமா? எல்லாரும் கருத்து சொல்லிட்டீங்க. முதலமைச்சருக்கு மீறி ஒரு கருத்து வந்துருமா? விசாரணை ஆணைய தலைவரோட கருத்து மீறி ஒன்று வந்துருமா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இதுதான் முடிவுன்னு இறுதி முடிவு கிடையாது சார். ஏங்க நீங்க உங்க சைடு கவர்மெண்ட் வந்து அமைச்ச ஆணையம். ஆமா, குவாஷி ஜுடிஷியரி இன்னும் வரல. ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன வரல? மொத்தம் ஒட்டுமொத்த ரிப்போர்ட் என்ன போய் பார்த்து வந்தீங்க? யார் கூட வந்தா? உங்களுக்கு செயலர் யாரு? உங்களுக்கு டைப்பிஸ்ட் யாரு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? வரையறைய தீர்மானிக்காம நீங்க எப்படி போனீங்க? அதுக்குள்ள போய் என்ன பாத்தீங்க? யார் சரி கேட்டீங்களே? யார் நோட்டிஃபை பண்ணா? யார் எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டா? உங்களுக்கு கிளர்க் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு பிஏ கொடுத்துருக்காங்களா? அது செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களா? விசாரணை ஆணையத்துக்கு செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களா? விசாரணை டீம் கொடுத்துருக்காங்களா? விசாரணை எங்க உட்கார்ந்து விசாரிக்கணும்னு சொல்லிருக்காங்களா? நாங்க அங்க வரணுமா? நீங்க எங்க வரணுமா? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கேன் சார். அங்க அத்தனை அதிகாரிகள் புடைசூழ தானே அம்மா அருணா ஜெகதீசன் அவர்கள் போனாங்க. அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர் சார். கவர்மெண்ட் இஸ் எ பார்ட்டி ஹியர். கவர்மெண்ட் இஸ் நாட் தி ஜட்ஜ்மென்ட். அவங்க ஜட்ஜ் கிடையாது. பியூரோகிராசி சார். அவங்க எல்லாம் அவங்க தான் பார்ட்டியே. இந்த ஊர்ல தான் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்திருக்கா தெரியுமா உங்களுக்கு? இந்த கேஸ் 41 இறந்த கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் கேக்குறேன், போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் எப்படி ஐஓவா மாறுவார்? சார், நான் ஏற்கனவே சொன்ன அவருடைய கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு என்ன நடந்துச்சு அது பேச முடியுதா? கண்டிப்பா பேசுவோம். திரும்ப என்னைக்கு பேசிருக்கீங்க? சென்னையில இருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல தானே கரூர் எட்டி இருக்குல்ல. கரூருக்கு உடனே விரைகிறாரு. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல? என்னைக்கு பேசுறீங்க? திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு என்ன பண்ணாரு? என்ன ஆரம்பிச்சாரு? என்ன பண்ணாரு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு. அதை பேசிருக்கீங்களா நீங்க? ஒன்றிய அரசு முடிவு எடுக்கணும். ஏங்க பீகார்ல வந்து மது ஒழிப்பு இருக்கு, குஜராத்ல மொழிபெயர்ப்பு இருக்கு, நீங்க ஏங்க பண்ண மாட்டீங்க? ஒன்றிய அரசு பண்ணணும். பீகார்ல ஜாதி கணக்கெடுப்பு பண்ணிட்டாங்க, கர்நாடகால ஜாதி கணக்கு பண்ணிட்டாங்க, தெலுங்கானா நீங்க ஏங்க பண்ணல? ஒன்றிய அரசு பண்ணணும். பாக்குறவங்க ஏதாவது என்னங்க நினைப்பாங்க உங்களை? இன்னொரு சந்தேகத்தையும் சொல்றாரு. விஜய் சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே எல்லாம் பிஜேபி. திருமாவளவன் கேக்குறாரு டிவிகே கூட டிஎம்கே அண்டர்லைன் போட்டிருக்கானு. அதையே கேட்க மாட்டேன்றீங்க? அண்டர் கிரவுண்ட் டீலிங்னு கேக்குறாரு. அதையே கேட்க மாட்டீங்க? நீங்க என்ன சொல்லணும்? உங்கள மாதிரி நான் தீர்மானிக்கிறேன் இல்ல. என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். டே ஒன்ல நீங்க பாருங்க, கண்ணு இருக்கிற அத்தனை வரைக்கும் தெரியும். இல்ல, நீங்களும் இருக்கிறது தான் பேசுவீங்க, நானுமே இருக்கிறது தான் சொல்லிட்டு. நீங்க நல்ல உண்மையை மட்டும் தான் பேசுவீங்க. நீங்க மட்டும் தான் உண்மை பேசுவீங்க. அதான் பயங்கரமான ஆச்சரியம். நீங்க மட்டும் தான் உண்மை பேசுவீங்க, வேற யாரும் பேச மாட்டாங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது.